அதுக்கப்புறம் அப்ளைன் போய் இந்த பைசாவை கலெக்ட் பண்ணுவாங்களாம். அந்த பைசாவை கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்க சொல்லுவாங்களாம் பெட்ரோலுக்கு இவ்வளோ ஆயிடுச்சு, இந்த வார மீட்டிங்க்கு இவ்வளோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு லிஸ்ட்டாக செய்கிறாங்க. ரெண்டத்தையும் வாட்ச் பண்ணுறாங்க. அவங்க முன்னாடி சொல்கிறதான் செய்கிறாங்க, பின்னாடி சொல்கிறதையும் செய்தாங்க. அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் செய்கிறாங்க அப்படின்றது. இப்போ ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போது அவங்களுக்குள்ள கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. வீட்டு கட்டியிருக்காங்க, லோன் போயிட்டுருக்கு, ஜுவல்ஸ் எல்லாம் அடகுல இருக்குது, இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் அந்த மாதிரி கிட்ட ஒரு கடன் இருக்குது, அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்க இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணுறீங்க, நீங்கள் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது 1.5 lakhs வந்து ஹோம் ஷாப்பி வச்சு பண்ணிட்டு சொன்னாங்க. இதில் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்படி நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது ரெகுலராக வந்து கொண்டு போய் கொடுத்துருவாங்களாம் ப்ராடக்ட்ஸை. அவங்க அப்லைன் டவுன்லைன் எல்லோரும் சேர்ந்து போவாங்களாம், ஸ்கூட்டியில் பைக்கில் அந்த மாதிரி போவாங்களாம். போய் சேல்ஸ் பண்ணிவிட்டு வந்துடுவாங்களாம். அந்த பைசா வந்து வாங்க மாட்டாங்களாம், அந்த ப்ராடக்ட்டுக்குள்ளே பைசாவை. ஏன் அப்படின்னு கேட்டால் அது எப்படி சொல்லி வாங்கணும்னு தெரியல, அவங்க பைசா இல்லை இப்போதைக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்களாம். அவங்க வந்துடுவாங்களாம். திரும்ப வந்து அந்த அப்ளைன் போய் அந்த பைசாவை வந்து கலெக்ட் பண்ணுவாங்களாம். அது எம்ஆர்பி ரேட்டுக்கு, இங்கே எம்எம்ஜி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து எம்ஆர்பி ரேட்டுக்கு கொடுப்பாங்க. ஆனால் இவங்க வந்து அங்கே உள்ள ப்ரைஸ்க்கே கொடுத்துட்டு, டிபி ரேட்டுக்கே கொடுத்துட்டு அந்த பைசாவை வாங்க வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அப்ளைன் போய் இந்த பைசாவை கலெக்ட் பண்ணுவாங்களாம். அந்த பைசாவை கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்க சொல்லுவாங்களாம் பெட்ரோலுக்கு இவ்வளோ ஆயிடுச்சு, இந்த வார மீட்டிங்க்கு இவ்வளோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு லிஸ்ட்டாக கொடுத்து அந்த வாங்குகிற பைசாவையும் வந்து டவுன்லைன் கொடுக்காம விட்டுறாங்க. வாரத்தில் ஒரு ட்ரைனிங் அப்படின்னா கொடைக்கானல் ட்ரைனிங், ஏற்காடு ட்ரைனிங், சென்னை ட்ரைனிங், இப்படி ட்ரைனிங் கூப்பிட்றதுக்கு அதுக்கு இந்த பைசாலாம் அதுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த பைசாவை கொடுக்குறதே இல்லை. அப்புறம் எதுக்கு அவங்க வந்து இந்த ஹோம் ஷாப்பி வைக்க சொல்கிறாங்க, ப்ராடக்டை சேல் பண்ண சொல்கிறாங்க, அந்த பைசாவையும் கொடுக்குறதில்ல. இது என்ன பிஸ்னஸ் நடக்குது அப்படின்னா எவ்வளோ பாவமாக இருக்காங்க, அப்பாவி மக்களாக இருக்காங்க. அப்பாவி மக்கள்கிட்ட இப்படி பைசா வாங்கிட்டு அதை கொடுக்குறதும் இல்லை. அவங்க எவ்வளோ லோன்ஸ் எடுத்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கே கேட்குறதுக்கே முடியல. ஆனால் இதை வந்து பண்ணுறாங்க மக்கள். அதே மாதிரி வாரம் ட்ரைனிங் போவோம், அங்கேயும் நாலேஜ் கிடைக்குது. என்ன நாலேஜ் கிடைக்குது அப்படின்னா அவங்க வந்து சக்ஸஸ் ஆனதை பற்றி சொல்கிறாங்க. இது மூலமாக எவ்வளோ ப்ராடக்ட் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா அதை பற்றி எந்த ட்ரைனிங் இல்லை, ப்ராடக்ட் எப்படி சேல் பண்ணணும்னு ட்ரைனிங் இல்லை அப்படி சொல்கிறாங்க. நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க இப்போ ரீசெண்டாக சொன்னாங்க, இல்லை நான் என்கிட்ட கேட்டாங்க கம்பெனி ட்ரைனிங்க்கு இவ்வளோ பைசா கொடுங்க, இவ்வளோ பைசா கொடுத்தலாம் நான் ட்ரைனிங்லாம் வர முடியாது, நான் ட்ரைனிங்கே வரல, நான் இங்கே உள்ள ட்ரைனிங் எம்எம்ஜி ட்ரைனிங்கே படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியே வந்து அந்த கம்பெனி ட்ரைனிங்க்கு போனாலும் சரி, ஸ்ட்ரேஞ்சர்ஸ்ட்டை எப்படி பேசணும், எப்படி இன்வைட் பண்ணணும், எப்படி அப்ஜெக்ஷனில் ஹேண்டில் பண்ணணும், இந்த மாதிரி எதுவும் சொல்லிக் கொடுக்குறாங்களா? உங்கள் கம்பெனியில் இந்த விஷயங்கள் எதுவும் சொல்லி கொடுத்துட்ருக்காங்களா? இதில் வந்து 1.25 லட்சத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணி ப்ராடக்ட்ஸ் வாங்கி போடுறாங்க. இதில் வந்து நம்ம எம்ஆர்பி ரேட்டுக்கு விற்றோம் அப்படின்னா திரும்ப 2 லட்சம் 2.5 லட்சம் அந்த மாதிரி கிடைக்கும். ஆனால் அப்படி விற்காமல் அதே திரும்ப 1.25 லட்சத்துக்கு அந்த ப்ராடக்ட்ஸை விற்கிறாங்க, அப்ளைன்ஸ் கூட்டிகிட்டு போய். அப்படி விற்கும்போது அதை விற்றுட்டு அந்த பைசாவையும் இவங்க கையில் கொடுக்குறதில்ல. இப்படி பண்ணால் பிஸ்னஸ் எப்படி போகும்? இப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது மக்கள் எப்படி வருவாங்க, திரும்ப இந்த பிஸ்னஸ் பண்ண வருவாங்களா? அப்போது வந்து அது என்ன ஸ்ட்ராட்டஜி அந்த அப்ளைன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களை விட்டுட்டு அடுத்த டவுன்லைன் பிடிக்கிறது. அவங்கள்ட்ட 1.5 lakhs அப்படி இப்படி போட்டு இப்படி அடுத்தடுத்து மக்கள்கிட்ட போயிட்டே இருக்காங்க. இந்த அப்ளைன்ஸ் எல்லாம் வந்து இந்த டவுன்லைன்ஸோட பணத்திலே சுற்றி அடுத்து புது ஆட்களை பார்த்துக்கிட்டு அவங்களோட பணத்திலே இந்த அப்ளைன்ஸ் எல்லாம் குடும்பம் நடத்துறது, அவங்களோட இதிலே பணத்திலே வந்து இந்த டவுன்லைன்ஸோட பணத்திலே செலவழிக்கிறது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ப்ராடக்ட்ஸை விற்று ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு லாபம் கொடுக்குற மாதிரியும், அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கணும், வர்ற டவுன்லைனுக்கு என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும், இந்த விஷயங்கள் நிறைய நல்ல லீடர்ஸ் இருக்காங்க. நான் அந்த லீடர்ஸை பற்றி எதுவும் சொல்லலை. இதே மாதிரி அவங்களோட பைசாவே பெட்ரோலுக்கு போட்டு காரை எடுத்து ஊராக சுற்றி அவங்க டவுன்லைன்ஸ் வந்து எப்படியாவது சம்பாதிச்சிட மாட்டாங்களா? எப்படியாவது அவங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் வராதா? இல்லை உங்களோட அப்ளைன் யார்? கீழே கமெண்ட் பண்ண முடியுமா? அவர் பணத்தை போட்டு செலவு பண்ணி உங்களோட நல்லதுக்காக நீங்கள் டெவலப் ஆகணும், நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக அவர் செலவு பண்ணிகிட்ருக்காரா? இல்லை உங்களோட பணத்தை எடுத்து அவர் பெட்ரோல் போட்டுட்டு அவர் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு
அவரை சுற்றி மட்டும் செலவழிச்சிட்டு இருக்காரா? கமெண்ட் பண்ணலாமா? பைசாவையும் கையில் கொடுக்காம எம்ஆர்பி ரேட்டுக்கு விற்று கொடுக்காம அவங்களுக்கு உள்ள பைசாவெல்லாம் வாங்கிட்டு இவங்களே செலவு பண்ணிட்டு அப்படி இருக்காங்க. ரெண்டாவது, அவங்க போயிட்டுருக்க வேலையும் நிறுத்திட்டு நீங்கள் ஃபுல் டைமாக நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணுங்கள். உங்கள் கஸ்டமர்ஸ் தேடி வர்றப்ப நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்கன்னா அப்புறம் எப்படி உங்களுக்கு பைசா வரும்? அப்படி இப்படியும் கேட்குறது, இப்படி பண்ண சொல்கிறாங்க. அதாவது ஃபுல் டைமாக வந்து நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான் பண்ணணும் அப்படி. அதே மாதிரி மக்கள்கிட்ட 40,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், 60,000த்துக்கு நான் சேல் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 40,000த்துக்கே சேல் பண்ணி அந்த பணத்தை அவங்களே எடுத்துக்கிறாங்க. இந்த விஷயம் எல்லாம் வந்து அந்த டவுன்லைன்ஸ் வந்து கவனிச்சுட்டே இருக்காங்க. இவங்க முன்னாடி ஒன்று சொல்கிறாங்க, ஆனால் செய்கிறது ஒன்று செய்கிறாங்க இப்படின்னு ஃபுல்லாக அதை வாட்ச் பண்ணிகிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் எம்எம்ஜியில் வராங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, ரெண்டத்தையும் வாட்ச் பண்ணுறாங்க. அவங்க முன்னாடி சொல்கிறதான் செய்கிறாங்க, பின்னாடி சொல்கிறதையும் செய்தாங்க. அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் செய்கிறாங்க அப்படின்றது அதை பார்த்து எம்எம்ஜிக்கு வர்றாங்க. எம்எம்ஜியில் அப்படி இருக்கிறதுனால இப்படியே அப்ளைன் பின்னாடியே கிடந்து அவர் எப்போ வருவாரோ, அவர் எப்போ வந்து ப்ரெசன்டேஷன் க்ளோஸ் பண்ணி கொடுப்பாரோ, அவர் எப்போ ஃப்ரீயாக இருக்காரோ அதெல்லாம் பார்த்து அப்போ தான் வந்து இந்த அப்ளைன் வந்து க்ளோஸ் பண்ணி கொடுப்பாங்க. இதெல்லாம் வெயிட் பண்ணி மக்கள் பார்த்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் எம்எம்ஜியில் நம்ம படித்து நம்மளே பண்ணிடலாம், நம்மளே செஞ்சிடலாம் அப்படின்ற முடிவுக்கு எம்எம்ஜியை தேடி வர்றாங்க. எம்எம்ஜி போகிற பாதை உண்மையான பாதை. இவங்கெல்லாம் பண்ணுற மாதிரி உடனே லட்சமாக சம்பாதிச்சு லட்சமாக பண்ணிட முடியாது. இவங்க என்னெல்லாம் போய் சொல்லி இந்த பைசா வாங்குறாங்களோ இது வந்து ஒரு கத்தி வந்து மேலே தொங்கிட்டு இருக்க மாதிரி, இது என்றைக்கு வேணாலும் வந்து வெட்டும். அதே மாதிரி இவங்க அப்லைன் டவுன்லைன் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு அங்கே போனால் அவங்க வந்து திரும்ப ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணுறாங்க, திரும்ப வாங்குறதில்ல, திரும்ப இவங்க வாங்கிட்டு வர சுச்சுவேஷன். இப்படி இந்த சுச்சுவேஷனில் பிஸ்னஸ் பண்ணால் எப்படி இருக்கும்? ஒன்று வந்து இந்த மாதிரி அப்ளைன்ஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா இதெல்லாம் பண்ணாதீங்க. ரெண்டாவது, இந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் அந்த இதுவே தெரியும், நம்மளை வச்சு நம்ம அப்ளைன் வந்து இப்படி கழுத்தறுத்துட்டாரு அப்படின்றது ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் அந்த உணர்வு வரும். அது மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு முன்னெச்சரிக்கையாக இந்த வீடியோ.